ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் சூப்பராகவும் சொரக்காய் கிரேவி எப்படி பண்ணுறதாங்க பார்க்க போகிறோம். சொரக்காயை நல்லா தோல் சீவிட்டு க்யூபாக கட் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் வந்து ஒரு மீடியம் சைஸ் இருக்கிறத வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சுங்க. இது மட்டும் இதுக்கு இருந்தால் போதும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றியாச்சு, கடுகு போட்டாச்சுங்க. கடுகு பொரியிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இதுக்கு உளுந்து பருப்பு அதெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது. அது அப்படியே நம்மளுக்கு வந்து வணக்கிடலாம். அதுக்கு பக்கத்துலேயே நான் ரைஸும் வச்சுட்டாங்க. இப்போ நம்ம வெங்காயம் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஊற்றி போடுங்க. ஊற்றி போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணணுன்னா நல்லா கிரேவி மாதிரி ஆயிடக்கூடாது. கொஞ்சம் நேரம் நல்லா ஃப்ரை பண்ணிங்கன்னா கொஞ்சம் கலர் மாறும். கலர் மாறுதுன்னா கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் கலரில் மாறும். அந்த மாதிரி மாறின உடனே என்ன பண்ணுங்கன்னா, நம்ம சொரக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிடலாம். அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், சீரகம். நான் எப்போவுமே சீரகம் வந்து இந்த ஸ்டேஜில் தாங்க ஆட் பண்ணுறேன். என்ன காரணம்னா, சீரகம் முன்னாடியே நம்ம ஆட் பண்ணோன்னா அது கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் கசப்பு தன்மை சம்டைம்ஸ் வந்துடும். அதனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நீங்கள் சாம்பார் பொடி இல்லைன்னா கரம் மசால் பொடி நீங்கள் ரெண்டில் எது வேணாலும் போட்டுக்கலாம். சம்டைம்ஸ் நான் உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்கிறேன் பாருங்களேன். சமையல் வந்து நம்ம யூடியூப்பில் பார்த்தோ இல்லை வேறு யாராவது சொன்னாங்களோ நம்ம ஏதாவது டேஸ்ட் பண்ணோம்னா அதே மாதிரி பண்ணி நம்மளோட ஃபேமிலியில் இருக்கவங்கள வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணி ஹாப்பி ஆக்கணும்னா சம்டைம்ஸ் அது நடக்காது. அதுதான் எதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும். இப்போ என் ஹஸ்பண்டுக்கும் என் பொண்ணுக்கும் பெப்பர் டேஸ்ட் ரொம்ப பிடிக்குங்க. அதனால ஒரு 1/2 ஸ்பூன் வந்து க்ரஷ்டு பெப்பர் போட்டுட்டேங்க. இது சப்பாத்தி ரைஸ் எல்லாத்துக்கும் சூப்பர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.